வெல்கம் டு ரம்யா டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம அரிசியெல்லாம் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக ஒரு சூப்பரான சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 அன்னாச்சி பூ, 8 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பிரியாணி இலை, 4-5 துண்டு பட்டை எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபடணும். வறுத்ததை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் 1/4 புடி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 1 பிரியாணி இலை, 5 முந்திரி, 1 பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாவை நான் கீறாமல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் இருக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயோடையே நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கி விட்டதும் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அடுத்து ஓப்பன் பண்ணால் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடையெல்லாம் போகி சூப்பராக வதங்கி வந்துடும். வதங்கி வந்ததும் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நீள் வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் விட்டதும் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்தால் போதும். அடுத்து ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்து அதை நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஏன் மூடி போட்டு சமைக்கிறோன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் அதிகமாக வெளியேறாமல் நம்ம பிரியாணி சமைச்சு முடித்ததும் சாப்பிடும்போது இன்னுமே அதிக வாசனையோடு இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் பிரியாணி பொடியையும் நார்மலாக யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதோட நல்லா வதக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா ஊறி வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கறியை சேர்த்துக்கிறேன். நான் 3 லெக் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த லெக் பீஸையும் மசாலாவையும் நல்லா சேர்த்து பெரட்டி விடுங்க. மசாலா எல்லாம் லெக் பீஸ்க்குள்ளே நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் விட்டு மூடி வைங்க. இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும் சிக்கன்லேருந்து. இப்போது நான் இந்த நாளில் 1 நாளி அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 1.5 நாளி தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கரெக்டான அளவு, எக்ஸ்ட்ரா ஊற்றிட வேண்டாம். 1.5 நாளி தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பாருங்கள். தேவையான அளவு உங்களுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடும். கொதித்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நான் இப்போ கிண்டி விடுவது போல் கிண்டி விடுங்க. ரொம்ப நீங்கள் பெரட்டி கிண்டிடக்கூடாது, ஏன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ நான் சொன்னது போலவே கரண்டி வச்சு கோடு போடுற மாதிரி மட்டும் கிண்டிட்டு
ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இது போல் கொதித்து வந்துடும். கொதித்து வந்ததும் இப்போ நான் சொன்ன மாதிரியே கோடு போட்ட மாதிரி மறுபடியும் கிண்டுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 80% குக் ஆகிரும். குக் ஆனதும் மறுபடியும் நான் சொன்ன மாதிரியே கிண்டுங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டா அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா 90% குக் ஆகிரும். இந்த அளவுக்கு மறுபடியும் கிண்டுங்க. கிண்டினதும் கரெக்டான அளவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அடுத்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அடியில் ஒரு தோசை சட்டி வச்சுட்டு மேலே பிரியாணி சட்டியும் வச்சு மூடிட்டு மேலே தம்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா பிரியாணியை தம் உடைச்சிங்கன்னா கொஞ்சம் கூட குலையாமல் உதிரியாக சூப்பரான சீரக சம்பாவில் சிக்கன் தம் பிரியாணி. நல்லா வீடு ஃபுல்லாக கமன்னு பிரியாணி ஸ்மெல்லோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதுவே தனி டேஸ்ட்டு. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சிக்கன் லெக் பீஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. அடுத்த என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.